என்னுடைய வேண்டுகோளும் கூட அண்ணன் சீமான் அவர்கள், அது அம்பாசமுத்திரம் மட்டும் இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் எனக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அதுல மாற்று கருத்து இல்ல. அண்ணன் வாய்ப்பு கொடுத்தால் அந்த பணியை இதற்கு முன்பு எப்படி செஞ்சனோ அதை விட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு திட்டமிடுவேன். வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் மீண்டும் சிறப்பாக என்னுடைய களப்பணியை செய்வேன். ஒருவேளை அண்ணன் சீமான் நிக்கிறார் அப்படின்னாலும் நான் மனப்பூர்வமா அண்ணனுக்கு பின்னாடி நின்று அண்ணனுடைய வெற்றிக்கு பாடுபட்டு முதல் நபராக அண்ணன் சீமானை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு என்னால் முடிந்த அளவு எந்த அளவிற்கு நான் உதவுவேன் அந்த அளவுக்கு உதவும். அதாவது அண்ணன் வந்து இடைத்தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்றது மக்கள் வந்து நிறைய பேர், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களுமே நிறைய பேர் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன, எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புனா தான் எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் எப்படி செயல்படுறாரு, எதிர்க்கட்சியான உண்மையான தலைவராக எப்படி செயல்படுறாருன்றதை மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும். அதனால எப்படியாவது அவர் போயிட மாட்டாரான்றது தான் மக்களுக்குள்ள எண்ணம். அந்த எண்ணங்கள் தான் என்ன ஆகுதுன்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகி பல பேருக்கு வருது. நத்தம் சிவசங்கரன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நத்தம் தொகுதியிலேயே அவர் வந்து நின்றுட்டாருன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ கட்டுப்பாடோட அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவில் சொல்லும்போது இராணுவ கட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து சொல்லும்போது வந்து அன்பான சர்வாதிகாரம் சொல்லும்போது நாம் தமிழர் கட்சின்ற கொள்கையை ஒரு முகமாக அவர் கொண்டு செலுத்தும் போது நம்மெல்லாம் அது கூட போய் நிற்கணும். அந்த எண்ணம் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பாங்க. மெஜாரிட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மாற்றம்னா ஆட்சி முறை மாற்றம், நேர்மை நடக்கணும், எல்லாருமே அன்பாக இருக்கணும், சகோதரத்துவம் மேலோங்கி இருக்கணும், ஒருவருக்குள்ள புரிதலோடு இருக்கணும், யாரும் இன்னொரு ஆள் மேலே எரிஞ்சு விடக்கூடாதுன்ற தன்மை இருக்குது பார்த்தீங்களா. அதை எதிர்பார்ப்பவர்கள் தான் மாற்று, உண்மையான மாற்று. கட்சி மாற்று இல்லை, அந்த சிந்தனை மாற்று மெஜாரிட்டி மக்களுக்கு இன்னும் வரலன்றது தான் உண்மை. அந்த உண்மையின் வெளிப்பாடு தான் எந்த கட்சிக்குமே இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கல. நாம் தமிழர் வெற்றி அடையும் போது அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி அடையும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சூரியசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனால் இப்போது சீமான் அவர்கள் இடைத்தேர்தலை போட்டியிட போகிறாரு அப்படின்ற செய்தி முதல் முறையாக இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிட போகிறார். குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ செய்திகள் எல்லாம் வெளியாகுது. அங்கு 2026 தேர்தலில் போட்டியிட்ட நத்தம் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் இங்கே போட்டிக்கிட்டால் நான் களத்தில் தீவிரமாக வேலை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணன் வந்து இடைத்தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்றது மக்கள் வந்து நிறைய பேர், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களுமே நிறைய பேர் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன, எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புனா தான் எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் எப்படி செயல்படுறாரு, எதிர்க்கட்சியான உண்மையான தலைவராக எப்படி செயல்படுறான்றதை மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும். அதனால எப்படியாவது அவர் போயிட மாட்டாரான்றது தான் மக்களுக்குள்ள எண்ணம். அந்த எண்ணங்கள் தான் என்ன ஆகுதுன்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகி பல பேருக்கு வருது. எல்லா நிர்வாகிகளுமே வந்து அண்ணனுக்காக காரைக்குடியில் போய் கூட நேரில் நின்று உழைச்சாங்க, இளைஞர்கள்லாம் கூட நினைச்சாங்க. ஆனால் மக்கள் நினைச்சது வேற மாதிரியாக மாறிடுது. இந்த அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல் என்னென்னா அண்ணனுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸில் நின்றவர் தான் அந்த 2வது இடத்துல வந்து நின்னாங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு வாக்களித்த மக்கள் எல்லாரும் திமுக ஆதரவான நிலையில் இருந்தவங்க தாவக்காவை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிய இடத்துல வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸும் டிவிகேவும் ஒன்று சேர்ந்திருக்குன்ற பட்சத்துலையும், ஏடிஎம்கே ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதின்ற பட்சத்துலையும் மக்களுடைய அதிருப்தின்றது நம்ம வந்து தவறு செய்து விட்டோன்ற குற்ற உணர்வில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்குன்றதுனால இந்த பேச்சு எழுந்திருக்கு. நடந்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஆசை. குறிப்பாக பொது வேட்பாளராக சீமானை நிறுத்தலாம் அப்படின்னக்கூடிய ஐடியாக்கள் சில பேருக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புமணி அவர்களும் அதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பொது வேட்பாளர் நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி பொது வேட்பாளராக நின்னாக்கா அண்ணன் அதை ஏற்றுக்கொள்வாரா என்பது வந்து ஆங்கிலத்தில் வந்து $1 மில்லியன் கொஸ்டின்பாங்க. அண்ணன் வந்து அந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் சிந்தனையை அண்ணன் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது. ஏன்னா கருத்தியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டி போடலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கீங்கன்னு சொன்னால் அதனுடைய திட்டம் வேறு. நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நான் வந்து பொது வேட்பாளராக நில்லுங்க, நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அங்கே எதிர்பார்ப்புன்ற வளையத்துக்குள்ளே நம்ம விழுந்துருவோமோன்ற எண்ணம் அண்ணனுக்கு மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் பொது வேட்பாளர்ன்ற திட்டம் வந்து ஒரு மாய வலை அப்படின்றது அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக திமுக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு கூடிய மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு கூடிய ஒரு செய்தி எல்லாம் வெளியாகும்.
ஸோ சீமானவர்கள் போட்டியிட்டா அங்கே அந்த சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக இல்லை, அதிமுக மட்டும் தான் இருக்குது, அதுவும் பலவீனமாக இருக்குது அப்படின்னக்கூடிய சூழல். அதாவது அதிமுக வந்து அங்கே பலமாக இருந்ததோட வெளிப்பாடு தான் அவங்க ஜெயிச்சது. நான் பலவீனமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா அங்கே அதிமுக வந்து ஏன் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாமும் பார்க்கணும் நம்ம. அந்த அடிப்படையில் பார்த்தா மக்களுடைய அதிருப்தி இந்த முறை குறிப்பாக காங்கிரஸ் வந்து டிவிகேவோட கூட்டணி வைத்ததில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்ல முடியும். எப்படின்னாக்க 2வது இடத்துல அவங்க காங்கிரஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் திமுக அனுதாபிகள் இல்லாமல் போயிருப்பாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமா இல்லை, அதிகபட்சமாக அவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்படி தான் இருந்திருப்பாங்க. கூடவே 3வது இடத்துக்கு டிவிகே போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வித்தியாசம் பார்த்தோம் தெரியும் போது அவங்களுக்கு வந்து அந்த திரை கவர்ச்சி எடுபடலை அந்த மக்கள்கிட்டன்ற உண்மையும் நமக்கு புலப்படுது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரு அலை அடித்ததாக சொல்லும்போது, திரை அலை அடித்ததாக சொல்லும்போது அந்த பகுதியில் வந்து அது அடிக்கப்படவில்லை அப்படின்னு. இப்போ பர்டிகுலராக வந்து இந்த ரெசிக்னேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அந்த ராஜினாமா நடந்ததுக்கு அப்புறம் அதிருப்தி வந்து உச்சபட்சத்தில் இருக்கும் அந்த மக்களுக்கு. ஏப்பா நம்ம ஒரு செய்யணும்னு நினச்சோம் ஆனால் அது நடக்கலையே அப்படின்னு. அதனால அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் குறிப்பாக நத்தம் சிவசங்கர் அவர்களுடைய அந்த முடிவை எப்படி சார் வரவேற்கிறீங்க? இல்லை, அவர் வந்து களத்தில் வந்து நிறையா வந்து போராடிக்கு. இப்போ நத்தம் சிவசங்கரன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நத்தம் தொகுதியிலேயே அவர் வந்து நின்றுதாருன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் பேசினாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ கட்டுப்பாடோட அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவில் சொல்லும்போது இராணுவ கட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து சொல்லும்போது வந்து அன்பான சர்வாதிகாரம் சொல்லும்போது நம்ம எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே என்ன நினைப்போம்னா அண்ணன் ஒரு கோடு கிழிச்சிட்டாருன்னா அந்த இடத்த போய் செய்யணும்னு. இது தனி மனித துதியை பாடலை. தனி மனித துதியை பாடலைன்னா தலைவர்கள் உருவாகவே மாட்டாங்க. நம்ம ஏன் பாடுறோம் அப்படின்னு சொன்னாக்க நாம் தமிழர் கட்சின்ற கொள்கையை ஒரு முகமாக அவர் கொண்டு செலுத்தும் போது நம்மெல்லாம் அது கூட போய் நிற்கணும். அந்த எண்ணம் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பாங்க. நம்ம வந்து தனி மனிதனை பாராட்டுறோம், தனி மனிதனை நிறுத்திட்டு கொள்கை எடு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. இது தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த குரலோட அடையாளமாக வெளியிட்டு இருக்கிறாருன்னு போது நம்ம ஒரு பின்பக்கமாக நிற்கணும். எல்லா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதில் சிவசங்கரன் ஐயா மாதிரி அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து நாம் தமிழ் இயக்கத்திலே பணிக்கிறவங்க அவங்களாம் கூட இருக்காங்கன்றது இது என்ன உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான். அது நிச்சயமாக செய்வாங்க. குறிப்பாக இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் இது வரைக்கும் நம்ம எந்த இடைத்தேர்தலும் போட்டியிட்டது இல்லை. இந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடணும் விருப்பப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நகைச்சுவையாக சொல்கிறேன், அவர் பல இடைத்தேர்தல்களில் போடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அவரால் முடியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இப்போ அவர் வந்து ஒரு கூட்டணி வச்சிடுறார். காங்கிரஸ் கிட்ட வந்து எம்பி சீட்டை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு, ராஜ்யசபா சீட்டை கொடுத்துரு. அப்போ அவருடைய கூட்டணி கணக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா அந்த வில்லு படத்தில் வந்து அவர் வந்து பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து நயமாக பேசும்போது சொல்லுவார், நீ ஒரு முல்லை மாதிரி நான் ஒரு முடிச்ச வைக்கும்பார். முல்லை மாதிரினாக்க முல்லைப்பூ வாசம் மொட்டு மாதிரி இருக்கும், அது டக்குன்னு பெருசாகிடும். அவ்வளோ பெரிய வாசம் வந்துருச்சாப்பா, அப்போ டக்குன்னு பெருசாகிடுச்சேப்பானா அது வாசம் வரதே தெரியாது. ஓவர் நைட்டில் நல்ல வாசனை வந்துடும். அதே மாதிரி நம்ம கூட பழகிக்கிட்டு மெல்ல வந்து காரியத்தை உருவிட்டு கெடுத்து விட்டுறாங்க. அதாவது திருடிட்டு போயிடுவாங்க நைஸா அப்படின்றவங்களாம் முல்லை மாதிரி அப்படின்ற மாதிரியும் முடிச்ச வைக்கின்னு சொன்னால் அந்த எம்ஜிஆர் சொல்ல மாதிரி அரசியல் முடிச்சுகளே அவிழ்ப்பவர்ன்ற அர்த்தத்துலையுமா எடுத்து பார்த்தோன்னா அவர் நம்ம அப்படி சொல்லலாம். அரசியல் முடிச்சு அவர் எப்படி போட்டுட்டு கணக்கில் எடுப்பாருன்னு தெரில. ஆனால் அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அதோட முக்கிய சோஷியல் மீடியா ஊடகம், மிகப்பெரிய ஊடகம் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இப்போ ஒரு ரூட் மாஃபியாவுக்கு ஸ்கெட்சும் போட்டுட்டு இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கு அண்ணாமலை அவர்களை வந்து வெளியில் தள்ளுறதும் அதன் மூலமாக இன்னொரு அரசியல் மூவ் பண்ணுறதுமாகவும் ஒரு திட்டம் ஓடிட்டு இருக்கு. அந்த இடைத்தேர்தலில் அந்த சக்தி எப்படி இருக்க போகுதுன்றது இன்னைக்கு நமக்கு அண்ணாமலை அவர்களுடைய இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வெளிப்படும் மாறும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பல பத்திரிகையாளர்கள் இப்போ பேச தொடங்கி இருக்கிறது என்னன்னா, திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வழக்கமாக அதிமுகவுக்கும், அதிமுக மேலே இருக்கிறது திமுகவுக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக பார்த்துட்டு இருந்ததில்லை. இப்போ டிவிகே ஆட்சியில் இருக்குது, டிவிக்கவே மாற்றுன்னு சொல்லிட்டு தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த அவங்க மேலே ஆன்டி இன்கம்பன்சி வந்து அது இன்னொரு மாற்று கட்சிக்கு தான் போகுமே தவிர திமுக திருப்பி போகாது அப்படின்னு சொல்லி பேச தொடங்கியிருக்கா. எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வி வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி. நாங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து இதே இந்த கருத்து தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. மாற்றுன்னு சொல்லி தான் வாக்களித்தாங்க மக்கள். அதாவது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நானும் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, இப்போ விஜய்க்கு கொடுத்தீங்களா பண்ணப்பா, இவங்கெல்லாம் லஞ்சம் எடுக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, டெண்டரில் முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறாங்க மக்கள். அதாவது சாமானியர்கள் எல்லாருமே வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறது எதை அப்படின்னு புரிஞ்சு களத்தில் பார்த்தோன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா, டே டு டே லைஃப்பில் அன்றாட பணியில் இருக்கக்கூடிய இந்த சாலை வசதி, இந்த சில காவலர்கள் வாங்கக்கூடிய கையூட்டு, பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய லஞ்சம், இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் வந்து தரமற்ற நிலை, கல்வியில் வந்து ஒழுங்காக இல்லாது, இந்த இதெல்லாம் சரி பண்ணினாலே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் மாற்றம்னு நினைக்கிறாங்க மக்கள். அது மெஜாரிட்டி இல்லை.
அந்த மாதிரி மெஜாரிட்டியான எண்ணம் அந்த மக்களுக்கு இல்லவே இல்லை. மெஜாரிட்டியான எண்ணம் அந்த மக்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வாக்கு எப்படி வந்திருக்கணும்னா 234 தொகுதியில் 200+ விஜய்க்கு போயிருந்துருக்கணும். நிச்சயமா அது போகலையே. அது என்ன தெரியுதுன்னா மக்கள் மனநிலையில அது ஏற்புடையதா இல்லை. இன்னும் சொல்ல மாற்றுன்னு பார்க்கலாம். மாற்றுன்னு அவங்க பார்க்கல. அவங்க என்னன்னா இன்னொரு முகம், இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது. குறிப்பாக இந்த பேச்சுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதன் மூலமா எது வந்தாலும் அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், மருத்துவர்கள், இந்த அரசு துறையில வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து மாற்று அப்படின்ற எண்ணத்துக்குள்ள வராதவங்க. அவங்களுக்கு தேவை தங்களுக்கு சலுகைகள் மாற்று வருமானது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமா இருந்தது. அது வந்து வாக்குடைய வித்தியாசம் தெரியுது. பொதுவா அரசு அலுவலர்களுடைய வாக்கு திமுகவுக்கு தான் போய் சேருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இம்முறை என்ன நடந்தது? இப்போ இந்த அமைப்புகள், பல அரசியல் அமைப்புகள்லாம் போய் முதலமைச்சர் அவர்களை இப்போ போய் சிஎம் விஜய் அவர்களை போய் பார்க்குறாங்க, கொள்றாங்க அப்படின்னு வரும்போது அவர்கள் எல்லாம் வாக்கு செலுத்த மாற்றத்திற்காக இருக்கும் பட்சத்தில் 3 ரைடு 4 ரைடு எடுத்து கையூட்டு பெறக்கூடியவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, இங்கே தவறு பண்ணுறவர்களை மாற்றுதல், இப்போ டிஎன்இபியில் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது, இதெல்லாம் எடுத்து களையப்படும். தலைமை செயலகத்திலே டிஎன்இபியில் கரெக்ட். அப்போ அதையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பித்தார்னா அந்த வாக்கெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அவங்கெல்லாம் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. அல்லது அதை எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு தின்பது பின்விளைவை கொடுத்துரும். இந்த இடம் நம்ம அரசியல் சீராக இல்லை, தூய்மையான அரசியல் இல்லை அப்படின்றத வெளிப்படுத்துது. அப்போ மாற்றுன்றதை அவங்க யாரும் விரும்பல. மாற்று விரும்பிய மக்கள் மெஜாரிட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். மாற்றம்னா ஆட்சி முறை மாற்றம், நேர்மை நடக்கணும், எல்லாருமே அன்பாக இருக்கணும், சகோதரத்துவம் மேலோங்கி இருக்கணும், ஒருவருக்கொருவர் புரிதலோடு இருக்கணும், யாரும் இன்னொரு ஆள் மேலே எரிஞ்சு விழக்கூடாதுன்ற தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அதை எதிர்பார்ப்பவர்கள் தான் மாற்று, உண்மையான மாற்று. கட்சி மாற்று இல்லை, அந்த சிந்தனை மாற்று. சிந்தனை மாற்று மெஜாரிட்டி மக்களுக்கு இன்னும் வரலன்றது தான் உண்மை. அந்த உண்மையின் வெளிப்பாடு தான் எந்த கட்சிக்குமே இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கல. நாம் தமிழர் வெற்றி அடையும் போது அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி அடையும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். குறிப்பாக இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு. விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திருச்சியில் தனக்கு வாக்கு செய்வதற்கு நன்றி சொல்ல சென்றிருந்த போது மக்கள் பிரச்சனை பற்றி எதுவுமே பேசலை. மீண்டும் மீண்டும் திமுகன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பழி போடுறாரு. ஆட்சிக்கு வந்தாருன்னே அவர் ரிலைஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது ஃபஸ்ட்டுலேருந்தே சொன்னது இப்போ நிறைய பேர் முள்ள பத்திரிகையாளர்கள் உட்பட பேச ஆரம்பிக்கிறாங்க. திமுகவுடைய அனைத்து திட்டங்களையும் இவர் எடுத்துகிட்டு வராருன்னு. நான் அப்போலேருந்தே சொல்கிறேன், திமுகவுடைய பி டீம் தான் இவருன்னு நான் சொல்கிறேன். அதை தான். ஏன்னா எந்த வகையிலும் வித்தியாசம் இல்லை. இப்போ இவங்களுக்குள்ள அடுத்த கட்டமைப்பு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, திமுகவினுடைய முகமாக, இளையர் முகமாக உதயநிதி அவர்களையும், அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் விஜய் அவர்களையும் வச்சு தான் அவங்களுடைய பாலிட்டிக்கல்ஸ், தமிழ்நாடு பைபோலார் பாலிட்டிக்ஸை வைக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதற்கு வெளிப்பாடாக அவர் திமுகன்னு சம்மந்தமே இல்லாத போட்டு கூட சொல்கிறார். அதாவது ஒரு இலக்கு இருக்குது, இந்த இலக்கை நம்ம அடையணும்னா காலம் எடுக்கும், அளவு, அதாவது வால்யூம்னு சொல்லுவோம். வெறும் 100 பேரை திருத்தணும்னு வைங்களேன், ஒரு வாரம், ஒரு நாள், 2 நாள் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். மெச்சூர்டு மைண்டுன்னு சொல்லுவோம். 10-15 வயசுக்கு உட்பட்டவர்களை வந்து பழக்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சிங்கத்தை வந்து டக்குன்னு டேம் பண்ணிட முடியாது. நல்லா பழகிய ஒரு போலீஸ் வேட்டை நாயை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு பிஸ்கெட் போட்டுற முடியாது. அது வளர்க்குறதுக்கான ஒரு காலகட்டங்கள் வரும். அதேமாதிரி படித்த மக்கள், சிந்தனை மக்கள், இவங்க தங்களுக்குள்ள ஒரு கருத்து கோட்பாடுன்னு வந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய சிந்தனை, அடிப்படை சிந்தனையை மாற்றுதல் ரொம்ப கஷ்டம். விஜய் அவர்கள் வந்து அந்த சிந்தனையிலேருந்து மக்களை மாற்ற முடியாததுனால அவங்கள மடைமாற்றுவதற்கு ஈஸியான வேலை என்னென்ன, அப்பா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. ஒரு கதை ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது வெற்றியாளர்னு ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் வந்து ஹீரோன்னு காட்டணும்னு வைங்களேன். நீங்கள் வந்து 10 பேரை வில்லனாக காமிச்சாதான் அவர் ஹீரோவாக ஆவார். இல்லைன்னா நீங்கள் ஹீரோ ஆக முடியாது. ஒருத்தவனை நல்லவன் காட்டினா அவரை சுற்றி இருக்கிற 10 பேரை நீங்கள் கெட்டவன் காட்டணும். அதுதான் கட்டமைப்பு. அந்த வேலையை அவர் பெர்ஃபெக்டாக செய்கிறார். எப்படி சொல்கிறாரு, நீங்களே ட்ரக் எல்லாம் கொண்டு வந்துருவீங்களா, நீங்களே இதெல்லாம் செஞ்சோன்னா பழியை தூக்கி அம்மால போடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இவர் பழியை தூக்கி இவர் மேலே போடலை. திரை கலாச்சாரம் அந்த பழியை ஏற்றுக்கிறதுக்கு தெம்பும் திராணியும் திரை கலாச்சாரத்துக்கு இருக்கா? எத்தனை புகைப்போக்கிகள், எத்தனை ட்ரக்கு, எத்தனை அப்யூஸை வந்து எல்லா திரைப்படங்களையும் காமிச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்கள் விதைக்கப்பட்ட படங்கள் எத்தனை இருக்குது, அது எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கல. இப்போ மறுநாளைக்கே உதயநிதி அவர்கள் என்ன பேசுகிறாரு, விஜய்க்கு எதிராக. அவர் உடனே நீ என்ன பண்ணன்னு, சட்டமன்றத்தில் 2 பேர் நான் உன் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சிரித்து பேசிப்பாங்களாம். வெளியில் வந்தால் அவர் திட்டுவாராம், அவர் திட்டுவாங்களாம். காட்சிகள் இன்னும் மாறவில்லை, ஆட்சிகள் மட்டும்தான் மாறி இருக்கின்ற வேதனைக்குரிய விஷயமா பார்க்குறேன். இப்போ ஒரு செய்திகளில் வெளியே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குறாரு அப்படின்ற புதிய செய்திகள் ஒரு பக்கம்.
தமிழ் தேசியத்தையும் ஒரு கருத்தியலாக கொள்ளலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. சீமானவர்களும் கூட்டணி வைக்க தயாராக இருக்காரு அப்படின்னக்கூடிய அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வந்து பேச தொடங்கியிருக்காங்க. அதில் வந்து டிடிவி போன்ற, அன்புமணி போன்ற, வேல்முருகன் போன்றவர்களாம் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைய வாய்ப்பு இருக்குன்னு பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மக்களுடைய அவாவை காட்டுகிறது, மக்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆசையை நிறைவேறுமா அப்படின்றது திருப்பியும் நம்ம சொல்லணும்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அது கேள்விக்குறி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தவர்களுக்கு ஒரு சித்தாந்த கோட்பாடு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வந்து தேரை ஒரு பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேசியம்ன்றத அண்ணாமலை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால், இந்திய கூட்டமைப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னாக்க தானாகவே தன்னிச்சையாக அவர் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பார். சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றதையும், இந்திய தேசம்ன்றதுக்கான கட்டமைப்பு என்னன்றதுக்கு உண்டான அந்த நூல் வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடுகள் சரியாக களையப்பட்டுச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களோ, அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, அவங்க எல்லாமோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில விஷயங்களில் நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் ஒத்து போகிறது தான் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த பசுமை விஷயமா இருக்கட்டும், இவருடைய தமிழ் தேசிய கொள்கையாக இருக்கட்டும், வேல்முருகன் தாவேக்காவோட ஒரிஜினல் தாவாக்காவுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களுடைய கொள்கையாக இருக்கட்டும், அது ஒத்து போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதில் அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஆட்சிகளை பங்கெடுக்காததுனால அங்கே வந்து ஊழலோ லஞ்சமோ அந்த மாதிரியான எந்த ஒரு பேக்லாகும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் இப்படியாப்பட்டவர்னு உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இப்பயும் சிறுக சிறுக இவர் அன்புமணி அவர்கள் மேலே வந்து சிபிஐ வழக்கு இருக்கிறதாகவோ இல்லை அந்த ஏற்கனவே கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கிறதாகவோ சொல்லப்படும் சூழ்நிலைகளை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி தான் நான் கல்வியாளராக பார்க்குறேன். அண்ணாமலை அவர்களோட அலையன்ஸ் அதை எப்படி பார்க்குறேன்? அண்ணாமலை சீமான் அப்படின்னு கூடிய அலையன்ஸ் அது வந்தால் நல்லாயிருக்கும். அது நம்ம எப்பயுமே நான் பல தடவை நம்ம காணொலியிலே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு தேசிய பார்வையோடு நம்ம கொண்டு போயிருக்கலாம். அது என்ன, தமிழை உணர்ந்து அது மூலமாக வந்த ஒரு நமது சகோதரர் தான் அவர் வந்து மேலே வந்தாருன்னு சொன்னால் அவர் நேஷனல் லெவலில் பேசக்கூடியவர், இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் காலப்போக்கில் வரைக்கும் இளம் வயது, அவர் இன்னும் கடந்து போக வேண்டிய பாதைகள் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை அவர் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறதுக்கு சீமான் அவர்கள் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது தமிழுக்கு தேசிய அடையாளமாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்டமைக்கிறதுக்கு அண்ணனும் அந்த பக்கத்தில் போகிறவங்க சகோதரர் அண்ணாமலை அவர்களும் தான் நல்லாயிருக்கும். இடையில இவங்க இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுறதுன்னா ரஜினி அவர்களை வைத்து சில விஷயங்கள் பண்ணி அவரை வந்து சங்கி பிரசங்கி என்னென்னமோலாம் பேசி அப்புறம் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இவர் மூலமாக சேர்த்து விட்டுப்பாங்க அப்படின்னும், சைக்கிள் சின்னம், ஆட்டோ சின்னம், இந்த கட்சியை வச்சு நல்ல கம்பு சுத்துற சின்னம், இது எல்லாமே வச்சு அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்றது கொஞ்சம் நாள் தெரியும், வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2026 தேர்தலில் பாதிக்கு பாதி வாக்குகளை வந்து நாம் தமிழர் எழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு கல்வியாளராக? அதாவது இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட், நான் திரும்ப கல்வியாளன்றதுனால அந்த மக்களுக்கு புரியுன்ற சொல்கிறேன். அடிப்படையில் எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையை வச்சுருப்பாங்க, படிப்புன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் வந்து எக்ஸாமில் எழுதுறான், ஃபெயில் ஆகிடுறான் அப்படின்றதுனால அந்த ஆசிரியர் வந்து தன்னோட முயற்சியை கைவிட்டுருவாரா, இனிமேல் படிக்க மாட்டான்ப்பா அப்படின்னு கைவிட்டுருவாரான்னு சொல்லுவேன். இல்லை, விட்டுட்டா ஒரு நல்ல ஆசிரியர் கிடையாது. அப்போ அந்த நிலையில தான் நம்ம இருக்கோன்றனா. இப்போ நமக்கு வந்து வெற்றி வருமா தோல்வி வருமானது முக்கியம் கிடையாது. நம்ம எப்படி தயார்படுத்துகிறோம், எப்படி அவர்களுக்கு சிந்தனைகள் மூலமாக அறிவை கடத்துகிறோம், எந்த அளவுக்கு அந்த பையனை தயார் பண்ணுறோம் தான். சென்ற முறை 30 எடுத்தவன் அடுத்த முறை 32 எடுத்தாலும் ஃபெயில் தான், 32 எடுத்தவன் 34 எடுத்தாலும் ஃபெயில் தான். ஆனால் அவனுடைய வளர்ச்சின்றது இருக்கும். நீங்கள் சொல்கிற வளர்ச்சின்றது சதவீத வளர்ச்சியாக இருந்தால் அது எப்படி நடக்குதுன்னா, நான் 5 யூனிட் படிச்சுட்டு போனேன், 3 யூனிட்ல கேள்வி கேட்டாங்க, நான் படிக்காத பாடத்துலேருந்து கேள்வி கேட்டாங்கன்ற மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டர்ன்ற மாதிரி அவர் விஜய் அவர்கள் வரும்போது அந்த ஒரு மாற்றத்துக்குள்ளே எல்லாரும் எழுந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே திருப்பி ஒன்று யோசிக்கிறது என்னென்னா, நம்ம வாக்கு செலுத்தின பிற்பாடு ஒரு குற்ற உணர்விலே தான் எல்லாரும் வாழறாங்கன்றது உண்மை. ஏன்னா இப்பயும் நான் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறேன், ஒரு சாலை மேடும் பள்ளமாக இருக்குது. எத்தனை நாள் என்ன மாறிடுச்சு. இப்பயும் என்ன நடந்திருக்கு, மேயர் பிரியா அவர்களுக்கும் டிவிகே எம்எல்ஏக்கும் வந்து ஒரு இந்த நிகழ்ச்சி திறப்பு விழாவில் ரிஃப்ட் ஆனது சோஷியல் மீடியாவில் தந்தி டிவிலெலாம் கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மீடியா. என்னோட கேள்வி என்னென்னா, பெண்கள் கையில் கொடுத்தாக்க குடும்ப விளக்க அவங்க வந்து நாட்டை பாதுகாப்பாங்க அப்படின்னு அண்ணன் வந்து 117 117 சமமாக கொண்டு போயிட்டு 20 சமமாக கொண்டு போயிட்டு ஆணும் பெண்ணும் சமம்னு கொண்டு வரும்போது அவங்களுடைய சிந்தனை எப்படி கொண்டு வராருன்னு பாருங்க. இவங்க வந்து இன்னும் நீங்கள் கல்யாண பத்திரிகையில் என் பேர் போடலை, உன் பேர் போடலை, நீ எனக்கு 4 பவுன் கொடுத்த 5 பவுன் கொடுத்த மாதிரி விளக்கேற்றுறதுக்கும் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் வந்து பெண்களை உள்ள கொண்டு வந்தது தவறுன்ற எண்ணத்தை மக்களுக்கு விதைச்சிடக்கூடாது இல்லையா? இதுவா நாகரிகம்? இதுக்கான புரோட்டோக்காலை முன்னாடியே கூட செஞ்சிருக்க முடியாதா? இது எல்லாமே அடிப்படையில் இந்த மாடல்
திரை மாடல் திராவிட மாடல் அப்படின்றதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இது ஒரு விழிப்புணர்வாக மக்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தது அடுத்த மாதத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சீமான் போக போகிறாருன்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. எந்த அளவுக்கு அதுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழருக்கு? இல்லை, கட்டமைப்பை ஒவ்வொரு முறையும் பலப்படுத்த நினைக்க வருது. அண்ணன் வந்து சரியவர செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவைக்குள்ளே இந்த பாதைக்குள்ளே வந்தவங்க அதுக்கப்புறம் இந்த பாதையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, சாத்தியக்கூறுகளே கிடையாது. அந்த அரசு நாம் தமிழர் கட்சின்றதுக்குள்ளேயும் நிர்வாகம் அப்படின்ற இடத்துக்குள்ளேயும் வந்தவங்களால மாற முடியாது, ரொம்ப ரேர். இப்போ இவர் ஏன் இந்த திரும்ப உள்ளே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, சோர்வடைந்திருக்கிறாங்க மக்கள். எப்படி சோர்வடைஞ்சிருக்கிறாங்கன்னா, அண்ணன் வந்து தான் முகம் கொடுத்து திரும்ப அதை ஒளி கூட்டி வாங்க கமான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு 2-3 நாளில் அவங்க திரும்ப சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அலகுகள் ரத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு போராட்டத்துக்கு திரும்ப விதை வைக்க இருக்கட்டும், சுற்றுப்புற சூழலுக்கு திரும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த சூலூர் பிரச்சனைகளாக இருக்கும், அப்போல்லாம் வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாம் தமிழர் தொண்டர்கள் வந்து தன்னெழுச்சியாக திரும்ப வந்துடுறாங்க. அது அவங்களால அந்த போராட்ட குணம் என்பது தமிழர்களுக்கே உண்டான குணம், அதை எடுக்க முடியல. ஆனால் அவர்களை திரும்ப ஒருமுகப்படுத்தி அடுத்த முறை தான் வந்து நல்ல தளபதி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் வந்து இந்த பிரயாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இப்போது வழக்கமாக உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழ் கட்சி புறக்கணிச்சுட்டு தான் வந்தது பெருமளவு. ஆனால் இந்த தேர்தலில் குறிப்பாக 200 கவுன்சிலராட்சி வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர் சொல்லியிருக்கதா செய்தி வருது. எப்படி பார்க்குறீங்க? உள்ளாட்சி தேர்தல் கை கொடுக்குமா நாம் தமிழருக்கு? உள்ளாட்சி தேர்தல் கை கொடுக்கணும்னா அப்படின்றதுக்காக தான் இந்த நிர்வாக கட்டமைப்பு. அரசியலுக்குள்ள அந்த கட்சிகளுக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் என்னென்ன அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம க்ளோஸ்டு சர்க்கிளில் நம்ம வச்சு தான் அதை பேச முடியும். அண்ணனுடைய அந்த முயற்சி அண்ணன் செய்யக்கூடியது. ஒவ்வொருத்தவங்களும் பூத் வைஸ் பூத் கமிட்டி ஏற்கனவே நிறையா போட்டிருக்காங்க. அது எல்லாமே இந்த தேர்தலையே கூட நம்ம பார்த்தோம், சென்ற சட்டமன்ற தேர்தலையே கூட பார்த்தோம். அந்த நிலையை வச்சு பார்க்கும்போது நமது வந்து உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளேயே நல்ல ஒரு இடங்களை, கணிசமான இடங்களை கைப்பற்ற முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஊடகங்களை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறாரு சார், அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திரும்ப சொல்லுங்கள். ஊடகங்களை தொடர்ச்சியாக புறக்கணிச்சுட்டே வராரு சீமான், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேடிக்கையாக ஒன்று சொல்லணும்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், வாங்க நீங்களா ப்ரெஸ்ஸாக தூ அப்படின்னு ஒரு துப்பி ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதை வந்து அவர் துப்பி காமிச்சார், அவரை மீம் போட்டு கண்டக்ட் ஆகி இன்றைக்கி அவர் வந்து இந்த இறைவனாய் தெய்வமானதுக்கு அப்புறம் நம்மளுடைய அமரரான பிற்பாடு அவரை வந்து நம்ம புகழ்ந்து பேசுகிறது எந்த வகையில் நியாயம்? அது மாதிரி இவரை கேலிக்குரிய பொருளாக ப்ரெஸ்ஸு ஒரு காலத்தில் பண்ண முயற்சி செய்தார்கள். ஆனால் இவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு முறையும் மற்ற தலைவர்கள்லாம் பேட்டி முடிஞ்சிச்சா நான் அப்படின்னு பதறுவாங்க, பேட்டினா ஓடிடுவாங்க. இவர் நின்று உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போகக்கூடிய அளவு அவர் வந்து ஒரு ரெஃபரண்டமாக இருக்கார். ஆங்கிலத்தில் என்சைக்ளோபீடியான்னு சொல்லும்போது பல விஷயங்களுடைய தொகுப்பு. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவ்வளோ புத்தகங்கள் வச்சுருப்பார், அந்த தொகுப்பு வச்சுருப்பார். இன்றைக்கும் அந்த தூணு துப்புனவர் மாதிரியே தான் சிஎம் விஜய் அவர்கள் கேப்டன் வழியை ஃபாலோ பண்ணுறாரு. ப்ரெஸ் மீடியாவை தூண் தான் கிட்டத்தட்ட துப்பிட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஏன் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த மாநாட்டில் இது நன்றி தெரிவிப்பு விஷயத்தில் கூட புறக்கணித்து வைத்திருந்தார். பேட்டி இப்போ வரைக்கும் பத்திரிகைகளுக்கு கொடுக்கல. உண்மையிலேயே நேர்மையும் தர்மமும் பத்திரிகையாளர்களுக்குன்னா இவங்க ஏன் புறக்கணிக்கக்கூடாது? இவங்க புறக்கணிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ தான் அது உண்மையாக தெரியும். ஆனால் இது 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ப்ரெஸ் அதை செய்யலை. இவரை அதனால அந்த ரிவோக்கு அந்த எண்ணத்தில் புறக்கணிக்கணுன்றது எண்ணம் கிடையாது. இந்த ப்ரெஸ்ஸு நியாயமாக நடந்துக்கிட்டால் நம்ம நியாயத்துக்கும்படி பேசலாம். இவர்களே ஒரு புனைவை தன்னை வச்சு பொழுதுபோக்குறாங்கன்னு சொன்னால் அதை தான் கண்டக்டாக இருக்கணும்னு அண்ணன் விரும்பலையோ. பல்வேறு தெளிவாங்க. நன்றி.